ஒரு சாயந்தர வேளையில் டிவி நியூஸ் பார்க்குறதுக்காக கேரளா ஒரு நியூஸ் சேனலை நான் போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அதில் முக்கிய செய்தி அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஒரு 35 வயது இருக்கக்கூடிய ஒரு இளைஞர், அவர் ஒரு தகப்பனார், ஒரு சின்ன பொண்ணுனுடைய அப்பா. அவருக்கு ஒரு சாயந்தர வேளையில் கோபம், ஏதோ ஒரு சில காரணங்களால் அவருக்கு கோபம் ரொம்ப அதிகரித்து அதை கட்டுப்படுத்த முடியலை. அங்கே இருந்து ஒரு கோடாரியை எடுத்து தன்னுடைய 6 வயது இருக்கக்கூடிய மகளை வெட்டி கொன்றதனுடைய ஒரு செய்தியை தான் அவங்க ஒளிபரப்பிட்டு இருந்தாங்க. சரியா? அப்போ அந்த செய்தி வரும்போது உங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி ஒரு பரபரப்பான செய்தி வரும்போது அந்த வீட்டை சுற்றிலும் அந்த தெருவுலையெல்லாம் நிறைய நியூஸ் சேனல்ஸ் இல்லையா, நிறைய செய்தியாளர்கள் போய் இன்டர்வியூலாம் பண்ணுவாங்க. அதில் என்னை ரொம்ப சிந்திக்க வச்ச ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு சிலர் இந்த செய்தியாளர்கிட்ட கேட்குறாங்க, உண்மையாகவே அவன் மனுஷன்தானா? இப்படிப்பட்ட ஈவு இரக்கம் இல்லாத ஒரு இளம் பிள்ளைய, சொந்த மகளை, அதுவும் தாய் இல்லாத ஒரு பிள்ளையை இவ்வளவு மோசமான விதத்தில் வெட்டி வீழ்த்தினானே, அவன் ஒரு மனுஷனா? ஒரு சிலர் கேட்ட கேள்வி மனுஷங்க இவ்வளவு ஈவு இரக்கம் இல்லாத கொடூரமான செயல்களை செய்ய முடியுமா? மனுஷன் இப்படியெல்லாம் செய்வானா? சரியா? இதே மாதிரி ஒரு சம்பவம் தான். கண்ணு தெரியாத 2 பேர், அப்பா அம்மா, அவங்க 2 பேர்த்துக்கு இடையில அவங்களுடைய ஒரு சின்ன பையன் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான் ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில். அந்த பையனை கடத்தி கொண்டு போய் அவனை விற்று போட்ட ஒரு செய்தி வந்தபோது, அன்னைக்கும் நிறைய பேர் பேசின விஷயம் என்னென்னா, இப்படியும் மனுஷங்க செயல்பட முடியுமா அப்படின்னு சொன்னால், அந்த அளவு ஒரு தாழ்ந்த நிலைமையில், கொடூரமான நிலைமையில் மனுஷன் செயல்பட முடியுமா? அவ்வப்போது சமூகமே கேட்கக்கூடிய கேள்வி, நாமும் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அது. பைபிளில் இப்படி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க முடியும். எரேமியா தீர்க்கதரிசி எழுதின புஸ்தகம் 17வது அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். எல்லாவற்றையும் பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? மனுஷனுடைய இருதயத்தை குறித்து தேவனுடைய வார்த்தை சொல்கிற ஒரு விஷயத்தை தான் நம்ம வாசிக்க கேட்டோம். எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமாயிருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? இங்கே பாருங்க, பல சமயங்களில் நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் பேசும்போது, பழகும் போதெல்லாம் நம்முடைய உள்ளான மனதில், நம்முடைய இருதயத்தில், நம்முடைய சிந்தனைகளில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி வேறொரு மனுஷன் இனம் கண்டுகொள்வது கடினமான ஒரு காரியம். அதே போல தான் நம்ம வேறொரு மனுஷனை குறித்தும் அறிந்து கொள்கிறது கடினமான ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம், ஒருவேளை நம்ம மனசில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய மனோபாவங்கள், நம்முடைய மனசில் இருக்கக்கூடிய மோட்டிவ்ஸ், இதெல்லாம் உண்மையாகவே இருக்கிற வண்ணமாய் ஒரு படம் போட்டு அது காட்டப்படுமானால், நான் சொல்கிறேன், நம்ம சொந்தக்காரவங்க கூட நம்ம கூட யாரும் இருக்க முடியாது. நம்ம வீட்டில் சேர்ந்து வாழக்கூடிய கணவனோ மனைவியோ பிள்ளைகள் கூட அந்த நாற்றத்தை சகித்து கொள்ள முடியாது. இதுதான் மனுஷனுடைய உண்மையான நிலைமை. இந்த நிலைமையை ஒரு மனுஷன் மறைக்க முடியும், நல்ல வார்த்தைகளால் மறைக்க முடியும், நல்ல சிரிப்பினால் மறைக்க முடியும், நல்ல வெளிப்புறமான ஒரு சுபாவத்தினால இதை மறைக்க முடியும். ஆனால் வேத புத்தகம் சொல்கிறது,
ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் மகா கேடுள்ள விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். இங்கே பாருங்க, ஒருவேளை இந்த மாதிரி கொடூரமான செய்திகள்லாம் நம்ம கேட்கும்போது நமக்கு நாமே நினைத்து கொள்ளலாம், என்ன தெரியுமா, நான் அந்த அளவு மோசம் இல்லையே, நான் அந்த அளவு கொடூரமான ஒரு செயலை செய்யக்கூடியவன் இல்லையே, இல்லையா? ஒருவேளை தகப்பன்மாரா இருக்கக்கூடியவங்க நீங்க யோசிக்கலாம், நான் என் பிள்ளைய அந்த அளவு மோசமா ஒருபோது நடத்த போவது இல்லை. ஒருவேளை இங்க இருக்கக்கூடிய மற்ற நம்ம ஒருத்தரோட ஒருத்தர் நம்மளை ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்ம சொல்லலாம், இந்த நபரை காட்டிலும் நான் நல்லவனா தான் இருக்கிறேன், ஆகையினால இந்த அளவுக்கு மோசமான ஒரு செயலை எல்லாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். இங்க பாருங்க, சிறைச்சாலையில் இன்னைக்கு மரண தண்டனைக்காக காத்திருக்கக்கூடியவர்கள், அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி செய்தியாளர்கள் பேசுகிறதும் அவங்களுடைய இன்டர்வியூஸ் அதை வெளியிடுவதும் இன்னைக்கு நம்ம நிறைய யூடியூப்ல எல்லாம் பார்க்க முடியும், டாக்குமெண்ட்ரிஸ்ல. அதுல ஒரு சிலவற்றை நான் பார்த்துருக்கிறேன். அதுல என்ன நம்ம கேட்க முடியும் அப்படின்னு சொன்னா, இந்த மரண தண்டனைக்காக கொடூரமான செயல்களை செய்து கற்பழிப்பு, அதே போல பலரை கொன்று போட்ட சீரியல் கில்லர்ஸ், இவங்க மாதிரி கொடூரமான ஆட்கள் கூட பல சமயம் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா, நாங்க இந்த மாதிரி ஒருபோதும் செய்வோன்னு சொல்லி நாங்களே எதிர்பார்க்கல, நான் இப்படிப்பட்ட ஒரு செயலை செய்வேன்னு சொல்லி ஒருபோதும் நான் எதிர்பார்த்ததில்லை, நான் அதை விரும்பவும் இல்லை. கவனிச்சுக்கோங்க, பலரும் சொல்லக்கூடிய வாக்கு மூலம் இதுதான், என்னன்னா நான் ஒருபோதும் இப்படிப்பட்ட ஈனமான செயலை செய்யணும்னு சொல்லி நான் விரும்பவில்லை. விரும்பாவிட்டாலும் கடைசியில் அந்த செயலை செய்ததுனால தான் அவங்க இப்ப அந்த மரண தண்டனை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம அந்த மாதிரி செயல்களை இதுவரைக்கும் செய்யாவிட்டாலும், ஒருவேளை இது இனிமேல் அதை செய்யாமல் ஒருவேளை வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கை கடந்து போனாலும் கூட நம்முடைய உள்ளத்தினுடைய இந்த நிலைமையை நம்ம புரிந்து கொள்ளணும். அப்படின்னு சொன்னா, ஒரு கொலைபாதகனுக்கு இருக்கக்கூடிய அதே மனோபாவமும் அந்த கொலைபாதகனுக்கு இருக்கக்கூடிய அதே எரிச்சலும் கோபமும் மூர்க்கத்தனமும் இன்னைக்கு நமக்குள்ளேயும் குடியிருக்கு என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளணும். ஒருவேளை விபச்சாரி விபச்சாரத்தில் சிக்கி ஒருவேளை அவன் ஒரு கைதியாகவோ ஒரு கோர்ட்டிலேயோ அவன் நிற்க முடியும். ஆனால் விபச்சாரம் என்கிற அந்த பாவத்தை செய்யாவிட்டாலும் அதே விபச்சார சிந்தனைகளால் தூண்டப்படக்கூடியவர்கள் நாம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டியது அவசியம். பவுல் ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்தில் மனுஷனுடைய இந்த அவல நிலைமையை, இருதயத்தினுடைய நிலைமையை குறித்து அவர் பேசுறத நம்ம வாசிக்க முடியும். ரோமர் 7வது அதிகாரம், அதிலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். ரோமர் 7வது அதிகாரம் 15வது வசனம், எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். 18வது வசனம், அது எப்படியெனில் என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை மாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன். கவனிக்கணும், பவுலப்போஸ்தலன் இவ்வளவு தெளிவாக எழுதி வைத்திருக்கக்கூடிய ஒரு உண்மை அது.